உங்கள் கேள்வி வந்து சர்ப்பதோஷம் என்ன பண்ணுன்னு கேட்குறீங்க. சர்ப்பம்னா என்னன்னா பாம்பு. இந்த ராகு கேது சர்ப்பம். அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னா 3, 6, 11 தவிர வேறு எங்கே இருந்தாலும் அது தோஷம்தான். லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் தவிர வேறு எங்கே இருந்தாலும் அதுதான். 5ல் இருந்தால் புத்திர தோஷம், 7 இருந்தால் கலத்திர தோஷம், 8ல் இருந்தால் மாங்கலி தோஷம். இப்போ சர்ப்பதோஷத்துக்கான நிவர்த்தி என்னென்னா, முன்னாடியே நம்ம ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அது சரி பண்ணிக்கணும். திருநாகேஸ்வரம்னு இருக்குது, பாலபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பால் வெள்ளையான பால் சேர்க்கின்ற போது அந்த ராகு கேது திருமேனியில் வச்சு நீளமாக மாறி வந்துடும். அது ஒரு முறை பண்ணுறீங்களோ, கல்யாணத்தும் போது ஒரு வாட்டி பண்ணுறீங்களோ, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணுவோம். இந்த சர்ப்பம் காலாஸ்திரி போனீங்கன்னா அங்கே ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையில் கலந்துட்டு அதற்கான பிராய்ச்சித்தம் பண்ணிக்கோங்க. இப்போ ராகு ஆதிசேஷன், இப்போது ஸ்ரீபெரும்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது, ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும், சென்னையிலேருந்து ரொம்ப கிட்டக்க. அங்கே ராமானுஜர் அவதார ஸ்தலம். அது ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார், அப்போ இருந்தார். அவருடைய திருமேனியில் முதுகில் பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம் படம் நடக்கும். திருவாதிரை அன்னைக்கு அங்கே போங்க, அவருக்கு நடக்கிற அபிஷேகத்தை பாருங்கள், திருமஞ்சனத்தில் கலந்துக்கோங்க, சர்வதோஷம் போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி சர்வதோஷத்துக்கு போது பொருத்தம் பார்த்து சேருங்க. எந்த சர்வதோஷமாக புத்திர தோஷம், கலத்திர தோஷம், மாங்கலி தோஷம், சர்ப்பம் எப்படி தோஷம் கொடுத்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எதிர் ஜாதகத்தினால்தான் முடியும். பரிகாரம்ன்றது இது, அது பண்ணுங்க. இப்போ 12 ராசிக்கும் 12 லக்னத்துக்கும் எந்த இடத்துலேருந்து தோஷம் போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். வருஷம் ஒரு முறை இந்த 9 நவகிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணி பூ சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க. 9 பேருக்கும் தனித்தனியாக அர்ச்சனை பண்ணுங்க. ராகு தனியாக, கேத்து தனியாக, சனி பகவான் தனியாக, சூரியன் தனியாக அர்ச்சனை பண்ணுங்க. சர்ப்பதோஷத்தால் ஏற்படுற விளைவுகள் போயிடும். அப்புறம் எப்படி தோஷம்ன்றது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். நம்ம 12 ராசிக்கும் இப்படி தோஷம் வரும்லாம் சொல்ல முடியாது. ஒரு பொதுவான ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ராகுவோ கேத்துவோ 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இருந்தால் தோஷம் இல்லை. சர்ப்பதோஷத்துக்கு பவர் உண்டானா அதை அனுபவிச்சா தான் தெரியும். ரொம்ப கஷ்டமான அனுபவமாக கொடுத்துருவார். ஏன்னா கெட்ட கிரகங்களுடைய தன்மை நம்ம பாதிக்கின்ற போது அதிகமான பாதிப்பை கொடுக்கும். அதுக்கு முன்கூட்டியே பார்த்துக்கோங்க. 14 வயசில் 15 வயசுலேயே ஜாதகத்தை பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறதோ, மாதத்துக்கு ஒரு பண்ணுறதோ, வாரம் பண்ணுறதோ, அது பார்த்தா ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அப்போ ராகு கேத்துவனுடைய தசாக்கள் வரைச்சே இன்னும் வீரியமாக இருக்கும் தோஷப்பட்டிருந்தால். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போ அந்த தசா வருதுன்னு பார்த்துக்கோங்க. 80 வயசில் கூட வரலாம், 70 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம். அப்போ அந்த தசாக்கள் பார்த்துக்கணும். தோஷப்பட்டிருந்தால் அதுக்கு எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு ஜோசியர் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க.